ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பொடியாக கட் பண்ண வெள்ளைப்பூண்டு, பொடியாக கட் பண்ண பீன்ஸு, கேரட்டு, குடைமிளகாய், அப்புறம் வந்து முட்டைகோஸு, இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறணும். இதுக்கு தேவையான அளவு, காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வதங்கிருச்சு. இது அந்த காய்கள்லாம் வந்து ஓரமாக தள்ளி விட்டு நடுவில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடலாம். நான் வந்து ஒரு 5 முட்டை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலரி விட்டுக்கிறலாம். நல்லா கிளறினோட பொடி மாஸ் மாதிரி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. முட்டை பொடி மாஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதோட நம்ம சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, இது எல்லாமே சேர்த்து கிளறி விட்டுக்குருவோம். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள், தனி மிளகாய் தூள், மிச்சம் வச்சுருந்தோம்ல அந்த மிளகு தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா நம்மளுக்கு கிளறிலேயே நல்ல கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சு வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உதிரி உதிரியாக வந்து நல்லா கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதை வந்து நம்ம அந்த கலவையோடு சேர்த்து, அந்த மசாலா கலவையோடு நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இதிலேயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு வந்து ஃபஸ்ட்டு இதில் சேர்க்கலை, மறந்துட்டேன். நீங்கள் வந்து இதிலேயே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டாக தான் அப்புறம் உப்பு சேர்த்து நான் கிளறி விட்டேன். இப்போ வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு எக் ஃப்ரைட் ரைஸு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜெகதீஷ் ஜெயா விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. ஓகே, பாய். நாளைக்கு வேறு விளாக்கில் பார்க்கலாம்.